ஹாய்ப்பா! இல்ல என்ன பண்றீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? ஞாயிற்றுக்கிழமை காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே ரெடியாகி வந்தாச்சு. வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா, மலை மேல இருக்க முருகருக்கு சல்யூட்ட வச்சுட்டு நேரா கிச்சனுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு சிக்கன், மட்டன் எல்லாமே சீக்கிரமா வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு மட்டன் போட்டு ஒரு பெரட்டல், மட்டன் பெப்பர் ஃப்ரை பண்ணலாமா? இல்ல பெரட்டல் போட்டு பண்ணலாம் பெரட்டலா பண்ணலாமா? இல்ல தண்ணி குழம்பா பண்ணலாமா? இல்ல செமி கிரேவியா பண்ணலாம். உண்மையிலேயே ஒரு கன்ஃப்யூசிங்கா இருக்கு. சரி முதல்ல வாங்கிட்டு வந்த சிக்கன வந்து குழம்பு வச்சு தோசை ஊத்தி குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோசைய வந்து ஊத்த ஆரம்பிச்சுட்டேன். இது என்னன்னு பார்க்காதீங்க. டிஃபரண்டா எதுவும் நெனச்சிராதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, விளாம்பழம்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த விளாம்பழம் லேகியம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். டிஃபன் வேலைய முடிச்சுட்டு விளாம்பழம் லேகியம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு இது ரொம்ப, 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 ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கு இந்த விளாம்பழம் லேகியம் பிடிக்கும்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் பத்தி ஒரு ஒரு வீடியோ வந்து நாங்க வந்து லாங் வீடியோ போட்டிருக்கோம். கீழ லிங்க் குடுக்குறேன். பாருங்க. பார்த்துட்டு உங்க ஆதரவு குடுங்க. அது அதே மாரி கடகடன்னு அதாவது கறி வாங்கிட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில சிக்கன் குழம்பு வச்சு தோசைய சுட்டு டிஃபன் வேலையும் முடிஞ்சிருச்சு. கல்பனாவோட சின்ன வயசு குட்டி வெர்ஷன் ஸ்கூல் போன இது வந்து ஃபோட்டோ உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? இங்க பாருங்க. ரெட்டை ஜடை போட்டு குட்டியா ஒரு பொண்ணு இருக்கால்ல, இவ தான் என் குட்டி பொண்ணு கல்பனா.